பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக பெரியசாமி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பணி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தற்காலிக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர் சங்க முன்னாள் தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்காலிக துணைவேந்தரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? தற்காலிக துணைவேந்தராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ள பெரியசாமி அவர்கள் முன்னாள் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு மிகவும் நெருக்கமானவர். RSS பின்புலத்தோடு உள்ளவர். RSS பின்புலத்தினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். இவர் மருதமலை முருகன் கோவிலிலே ஓதுவாராக பணியாற்றிய அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஆசிரியர் பணி அனுபவம் என்று அதை கூறி பணியிலே சேர்ந்தவர். பல்வேறு முறைகேடுகள், அதாவது பதிப்பகத்துறை துறை ஒன்று இருக்கிறது. அதில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தவர். இன்று வரை அவர் பதிப்பகத்துறைக்கு கணக்குகளை அவர் ஒப்படைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒருவர் துணைவேந்தராக இருந்தால் பல்கலைக்கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், மாணவர் மத்தியிலே அது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தபடியாக இவர் பொறுப்பு துணைவேந்தராக நியமித்ததே தவறு. ஏன்னா இவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் இருக்கிறது. தமிழக அரசால் நியமித்த உயர்கல்வித்துறை செயலாளர் பழனிசாமி அவர்களுடைய விசாரணை அறிக்கையில இவர் குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவரை துணைவேந்தராக நியமித்ததை நாங்கள் ஆசிரியர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஜெகநாதன் நியமிச்சதுனால இவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலுக்கிறதா, அல்லது அந்த பதவிக்கே தகுதியற்ற ஒரு நபர் இந்த பெரியசாமி அப்படிங்கிற பார்வை முன்வைக்கிறீங்களா? ஜெகநாதன் நியமித்ததே தவறு. அதாவது என்னவென்றால் இவர் போலி சான்றிதழ் கொடுத்து பணியில சேர்ந்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை எப்படி இவர் துணைவேந்தர் பொறுப்பில் நியமிக்க வேண்டும்? ஆட்சிக்குழுவை கூட்டிதான் இவர் துணைவேந்தரை புதிய துணைவேந்தர் பொறுப்பை நியமித்திருக்க வேண்டும். அப்படி எதுவும் கூட்டாமல் தன் இஷ்டத்திற்கு தன்னுடைய ஊழலுக்கு துணை போகின்ற பெரியசாமியை இவர் நியமித்தது தவறு. இதை ஆசிரியர் சங்கம் மட்டுமல்ல, பொதுமக்களும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.